விழிக்குத் துணை திருமின்மலர்பாதங்கள் மெய்மிகுன்றா மொழிக்குத் துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பன்னிருதோளும் பயந்ததனை வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடம் மயூரமுமே. எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகிய முருகப்பெருமானின் செந்தாமரை திருவடிகளையும் சிறவியாதின் ஆதி குருமுரு திருப்பெருந்த ராமானுஜனுடைய குருவர்களையும் மனமை மொழிகளால் வாழ்த்தி வணங்கி நம்முடைய பாராட்டுக்குரிய யுத்வேஸ்வர சுவாமிகள் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு துறவு மேற்கொண்டு பல்வேறு இடங்களிலே இருந்து தன்னை சமய நெறியிலே ஆட்படுத்தி கொண்டு இப்பொழுது இங்கு மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய பகுதியாக இருக்கின்ற இந்த பகுதியிலே ஒரு நல்ல ஆசிரமத்தை தோற்றுவித்து இங்கு பல சமய சமுதாய அறப்பணிகளை எல்லாம் தொடங்குவதற்கான ஒரு முயற்சியோடு இன்று இந்த வானப்பிரஸ்த நிவாசத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அவர்களுக்கு துணையாக இருந்ததை தோற்றுவிப்பதற்கு துணையாக இருக்கின்ற அவருடைய சீடர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற துறவியர் பெருமக்களே, கூடியிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே அனைவருடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டும் இதோர் பிறவி வாய்த்தது நந்தமக்கு என்று நம்முடைய சமய சான்றோர்கள் சொல்லுவார். இந்த பிறவி கிடைத்திருக்கிற பிறவி, பிறவியினுடைய பயனாக நல்லதை பார்க்க வேண்டும், நல்லதை கேட்க வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும் என்று சொல்லுவார். ஆகவே இப்பிறவி தப்பினால் எப்பிறவி கிட்டுமோ என்று சொல்லுவார்கள். அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொல்லுவார்கள். அப்படி இந்த மானிட பிறவி எடுத்ததனுடைய பயனாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையிலே இருந்து தங்களை இந்த சமுதாயத்திற்காக ஆட்படுத்தி வாழ வேண்டும். வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்கின்ற வள்ளுவப்பெருமனுடைய அந்த வாக்கிற்கேற்ப நம்முடைய அடிகள் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய பணிகளை இங்கு பல்லடத்திலே தொடங்கினார்கள். சிறிது காலம் மதுரை ஆதீனத்திலே சன்னிதானங்களோடு இருந்து பணிவுடையாக இருந்து அங்கு பல பணிகளை எல்லாம் செய்தார்கள். அதன் பின்பு இந்த பகுதியிலே வந்து மீண்டும் சமுதாயப்பணிகளோடு இணைந்து பணிகளை செய்து அவர்கள் இந்த இடத்திலே ஒரு நிரந்தரமாக ஒரு இந்த இடத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த வகையில் இங்கு இருக்கின்ற மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு சமய போதனையை நிகழ்த்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருக்கின்றது. தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பதற்கேற்ப தான் பெற்றிருக்கின்ற இந்த துறவினுடைய நோக்கமாக இந்த சமுதாயத்திற்கு தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு அவருடைய இந்த பணி தொடங்கி இருக்கின்றது. அவருடைய பணி மென்மேலும் தொடர வேண்டும். அவர்களுடைய இந்த பணிகளுக்கு நீங்கள் எல்லாம் பகுதியிலே இருக்கின்ற சான்றோர் பெருமக்கெல்லாம் துணை நின்று அந்த பணிகள் உயர்வதற்கு தங்களால் இயன்ற அரும்பணிகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்துகின்றோம்.